நம்ம ஜனத்தொகையில் பாதி பேருக்கு மேலே வந்து வசதி இல்லாதவங்க தான். அவங்க என்ன பண்ண படிக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் அவங்க வசதி இருக்காது. சென்னையில் தான் அப்போதான் படிப்பு, கிராமத்தில் படிப்பு ஜாஸ்தி கிடையாது. இங்கே வசதி படிக்கக்கூடிய வசதிகள் அதிகம் படிக்கிறது இங்கே தான் படிக்கணும். இங்கே வந்தாங்கன்னா அவனுக்கு சில அறக்கட்டளை வச்சு இடம் மட்டும் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இடம் மட்டும் கொடுப்பாங்க, வந்து படம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். சில அறக்கட்டைகளை வந்து சாப்பாடும் போட்டு இடமும் கொடுத்த அறக்கட்டை இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் படித்தா தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது. அது ப்ராப்பர் பிகாஸ் நம்ம பிரிட்டிஷ் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுனால அங்கே கவர்மெண்ட் விட்டு போனால் இங்கிலீஷ் படித்தாகணும். அதுக்கு அந்த ஸ்கூல் அவங்க போகிற ஸ்கூலில் போய் அது மாதிரி ஸ்கூலில் படித்தாகணும். நம்ம ஸ்கூல் படித்து பயணம் கிடையாது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நிர்வாகியான கிருஷ்ணமூர்த்தியினுடைய நீதித்துறையில் இருக்க அவருடைய அனுபவங்கள் மற்றும் நீதித்துறையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதனுடைய பங்குகள், சிறப்பம்சங்கள் பற்றிலாம் நம்ம விரிவாக பார்த்தோம். இந்த எபிசோடில் நாம் வந்து அதன் தொடர்ச்சியாக இவை அனைத்திற்கும், அதாவது நீதித்துறையில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணம் நீதித்துறை மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் வந்து கல்வி தான். அந்த கல்வியில வந்து பொதுவாக வந்து சென்னை வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்காற்றியது என்ற விபரத்தை தான் நம்ம கிட்ட வந்து விவரிக்க இருக்கிறாரு. சென்னைக்கு வரக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த காலத்திலேயே இங்கே உள்ள சென்னை வாசிகள் அவங்களுக்கு வந்து தங்குவதற்கு இடமும் சாப்பிட்றதுக்கு உணவும் வந்து இலவசமாக கொடுத்து அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதை பற்றி தான் நாம் அவருடைய அனுபவங்களை வந்து இப்போ நம்ம முன்னாடி விவரிக்க இருக்கிறாரு. சார், தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல இருந்து ஏழை எளிய மக்கள் வந்து சென்னைக்கு தான் வந்து படிக்க வந்திருக்காங்க. அப்படி கல்வி கற்க வந்த ஏழைகளுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள்லாம் இலவசமாக தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்ததா சொல்கிறாங்க. அதை பற்றிய விவரங்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது நம்ம ஜனத்தொகையில் பாதி பேருக்கு மேலே வந்து வசதி இல்லாதவங்க தான். அவங்க என்ன பண்ண படிக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் அவங்க வசதி இருக்காது. சென்னையில் தான் அப்போ தான் படிப்பு, கிராமத்தில் படிப்பு ஜாஸ்தி கிடையாது. இங்கே வசதி படிக்கக்கூடிய வசதிகள் அதிகம் படிக்கிறது இங்கே தான் படிக்கணும். இங்கே வந்தாங்கன்னா அவனுக்கு வந்து சில அறக்கட்டளை வச்சு இடம் மட்டும் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இடம் மட்டும் கொடுப்பாங்க, வந்து படம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். சில அறக்கட்டைகளை வந்து சாப்பாடு போட்டு இடமும் கொடுத்த அறக்கட்டை இருக்குது. அதில் முக்கியமாக வந்து மனைவி ராமகிருஷ்ணா மலையா ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. மனைவி ட்ரஸ்ட்டுன்னு பேர். ராமகிருஷ்ணா மலையா இப்போ வருது. மனைவி ட்ரஸ்ட்டுன்னு பேர். அவங்க செய்கிற கோதாபுரி ஸ்ட்ரீட்டில், கிண்டியில், சீர்காழியெல்லாம் வச்சு ஏழை மாணவர்களுக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. எங்கள் குடும்பத்திலே சில பேர் பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சில இங்கே சென்னையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அந்த சாதாரண தர்மங்கிறது சாதாரண வீட்லேயே நடக்கும். இதுக்குன்னு அதை கட்டளை வேணாம் ஒன்று வேணாம். நம்ம 10 பேர் சாப்பிடுவோம், பணம் சாப்பிட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு ஏழை பணம் வந்து சொல்லுவான், சாப்பாடு வசதி இல்லை, ஒரு சாப்பாடு போட்டாலாம் இருக்கும். சரிப்பா, ஞாயிற்றுக்கிழமா என் வீட்டு சாப்பிட்டு போ அப்படி அனுவான். காலையில் வந்து சாப்பிடுவான். 7 வீட்டை ஒரு வாரத்தில் சாப்பிட்டா அவன் அதாவது சாப்பாடு கவலை தீரும், அவன் படிப்பான், நல்ல பொண்ணுக்கு வருவான். அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. எனக்கு படிப்பான், நல்ல பொண்ணுக்கு வந்து வசதியாக இருந்தது. அப்புறம் வந்து எந்த வீட்டு அவங்க ஹெல்ப் பண்ணால் எனக்கு நன்றியோடு இருந்திருக்காங்க. அதை இது வந்து அதாவது நம்ம வந்து அந்த முக்காசு அந்த காலத்தில் படித்தவங்க முக்காசு பேர் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. அதாவது சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க தான் வந்து வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. ஊரில் வெளியூரில் வந்து சிட்டியில் வந்து கஷ்டப்பட்டு இருக்குப்பா. நிறைய லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தா தெரியும், நிறையா இருக்குது. ஏன்னா வெளியூர் வந்து புறப்பட்டு வந்தவன காலடியாக வந்தவன நடந்தே வந்திருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சொல்லுவாங்க, மயிலாப்பூரில் ஒருத்தர் நாகராஜன் அவன் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவார். அவர் தஞ்சாவூரில் நடந்தே வந்தார் படிக்கிறேன் மெட்ராஸுக்கு. வசதி கிடையாது, நடந்தே வந்திருக்காரு. ஒரு மாட்டு வண்டிக்காரன் பாதிரி ஆகிட்டு வந்து பாதிரியை விட்டுருக்கான். சென்னையில் வந்தோடனே ஒரு பாதிரியார் வந்து பரசுவாக்கத்தை ஒரு பாதிரியாரை பார்த்துட்டு, என்னப்பா இதுக்காக வந்தேன்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் படிக்கிறேன்னு வந்தேன், வசதி இல்லை அப்படின்னு. சரி, நான் வேலை கொடுத்தா அடி படிப்பியா? வேலை கொடுத்து படிக்கிறேன். நான் வேலையை வாங்கி டீச்சராக படித்து கொடுத்தது, படிச்சுட்டு அட்வொகேட்டாக இருந்தார், பெரிய அட்வொகேட்டாக இருந்தார். மயிலாப்பூர் போய் அட்வொகேட்டாக இருந்தார். அது வந்து ஒரு பெரிய ஃபண்டுக்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணார். இதுவாக இருந்தார், இதுவாக இருந்தார். அது மாதிரிலாம் நிறைய இருந்திருக்காங்க. வந்து ஒன்றுன்னு நான் சொல்லலாம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது அது வந்து அது பெரிய பெருமையாக கருதுல நம்ம சகஜமாக லைஃப்பில் ஒரு இதுவாக பண்ணிட்டு வந்தாங்க.
ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இப்போ போயிட்டு கிடையாது, போயிட்டு தான் கட்டமாக இருக்கணும். அந்த காலத்தில் வந்து இப்போ நடுவில் உட்காந்து கலந்து உருண்டையாக 5 பேர் சாப்பாடு போடுவாங்க. இப்போ தான் காந்தம் கிடையாது. வீட்டில் எல்லா குழந்தையும் உட்காந்துப்பாங்க பெரியவங்க, கலந்து எல்லாரும் ஒரு உருண்டையாக போட்டு சாப்பிட்டு போடுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டுலாம் இருக்குது. அது அஃபெக்ஷன் ஒரு அவங்க எல்லாம் இதை எடுத்து பார்த்து தெரியும் நமக்கு. லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து தெரியும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும். சாப்பாட்டு கஷ்டப்பட்டு நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எழுதி சேர்த்து அதே வந்தப்புறம் அவங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டவங்க கூட சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நிறைய ட்ரஸ்ட் எவ்வளோ ஸ்கூல்ஸ் கட்டவங்க எப்படி கட்டவங்க எல்லாம் பெரிய ஆளு, சாதாரண ஆளுங்க தான். அவங்க பெண்ணாத்து சுப்பிரமணிய ஹை ஸ்கூல் இருக்கு ட்ரஸ்ட்டு. அவங்க சாதாரண ஒரு சப்டிஸ்டார் தான் அவர். பெண்ணாத்து சுப்பிரமணிய ஹை ஸ்கூல் இருக்குது வேலாப்பூரில், டிஎஸ் ஹை ஸ்கூல் சொல்லுவாங்க. 2 ஸ்கூல் இருக்குது வேலாப்பூரில். அது வந்து பெண்ணாத்து கீழ் பெண்ணாத்தூர்னு திருவண்ணாமலை வழியாக இருக்குது, அங்கே ஸ்கூல் கட்டியிருக்காரு. அவர் சப்டிஸ்டார் தான் இருந்தார். அவர் குழந்தை கிடையாது, சொத்து பார்த்து ஸ்கூல் காலேஜ் கட்டி விட்டார். அவர் வீர லட்சராஜ், அவருக்கு குழந்தை கிடையாது. இங்கே சொத்து பார்த்து அவங்க உமன்ஸ் கோரிக்கை கொடுத்தாங்க. யாரும் கொடுக்கல, ரிலேட்டிவ்ஸ் யாரும் கொடுக்கல, எல்லாம் எஜுகேஷன் தான். எல்லாம் அவ்வளோ பண்ணி சமாஜத்தை பார்த்தா கொடுத்தாங்க. சார், இன்று வரைக்கும் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு வந்து கல்வி தான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆங்கிலத்துக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதற்கு காரணம் என்ன, ஏன் வந்து ஆங்கிலத்தை வந்து நாடி மக்கள் வந்து விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க? ஏன்னா அப்போதான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் படித்தா தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது. அது ப்ராப்பர் அந்த பிகாஸ் நம்ம பிரிட்டிஷ் நம்ம அசாட்சி பண்ணுறதுனால அங்கே கவர்மெண்ட் விட்டு போனால் இங்கிலீஷ் படித்தாகணும். அதுக்கு அந்த ஸ்கூல் அவங்க போகிற ஸ்கூலில் போய் அது மாதிரி ஸ்கூலில் படித்தாங்க. நம்ம ஸ்கூல் படித்து கிடையாது. அந்த மாதிரி படிச்சோம்னா வறுமையில் தான் வேண்டாம். இப்போ சான்ஸ் ஸ்கூல் வேறு வேறு பண்ண முடியாது, வேறு கற்று என்ன பண்ண முடியும், கோல் தான் இருக்க முடியும். அதில் இந்த இங்கிலீஷ் வந்து கஷ்டப்பட்டு இப்படி தான் பண்ணி தான் எப்படியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரஸ்ட், பச்சவாஸ் ட்ரஸ்ட்லேயும் அப்படி தான் பண்ணுவேன். பச்சவாஸ் ட்ரஸ்ட்டு, இப்போ இந்த செங்கல்நாயக்கா இன்ஸ்டியூட் ட்ரஸ்ட், இதெல்லாம் சம்பவம் 1 man சம்பாதிக்கும். அவங்க அதே மாதிரி அம்சாமலையா சேரிட்டிஸ் பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டிருக்கேன். அப்படி ஒருத்தர் தான் சம்பாதிச்சது. சொத்து பொத்தும் ட்ரஸ்ட்டு கொடுத்தாங்க. இப்போ ஆர்எஸ்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவர் ஃபஸ்ட்டு ஷெரீஃபாக பட்ட இந்தியன் ஷெரீஃபாக அவர் சொத்து ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க. பேர் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ராயப்பேட்டில் இருக்குது, செவட்டி ரோட்டில் ஆர்எஸ்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவர் தான் பர்சனல் மேட்டர் தான். பச்சவாஸ் ட்ரஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பச்சவாஸ் ட்ரஸ்ட் எல்லாம் அவர் தான். இங்கே காலேஜ் இருக்குது, கஜிவத்தா காலேஜ், பச்சவாஸ் காலேஜ் இருக்குது. செகோரா இன்ஸ்டியூட் பெஸ்ட் இன்ஸ்டியூட், செகோரா இன்ஸ்டியூட். சிஎன்டி இன்ஸ்டியூட் இருக்குது பக்கத்தில், பேப்பேரியில் இருக்குது சிஎன்டி இன்ஸ்டியூட்டில். அங்கே வந்து அந்த காலத்தில் டிப்ளமா கோர்ஸ் தான். டிப்ளமா எலக்ட்ரிக்கல் டிப்ளமா கிடையாது, எல்சிஇன்னு போகலாம், எல்இஇ எல்சிஇன்னு போடுவாங்க. லைசன்ஷியேட் தான். அது பெஸ்ட்டு கோர்ஸ். அது தான் செகோரா சிஎன்டி இன்ஸ்டியூட் படித்தா பெரிய இன்ஜினியர் ஆகிடும். அவன் இன்ஜினியர்களாக இருக்காங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.